ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரியில் புதுசாக வந்திருக்க பாக்ஸ் டைப் ஸ்டாண்டை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ. அந்த ஸ்டாண்டை பற்றின அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பாக்ஸ்லேருந்து ஸ்டாண்டை வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த லெக்கு தனியாகவும் உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த லெக் வந்து அந்த லெக்கில் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து நம்ம டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டைட் ஆகிடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இந்த ஸ்டாண்டு ஃபிக்ஸிங்கு. நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் சேர் டைப்போ இல்லாட்டி நார்மல் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா சர்க்கிள் ஸ்டாண்டு, ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. பட் இது வந்து நம்ம ஜஸ்ட் அதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக ஃபிக்ஸ்ட் ஆகிடும். 4 சைட்லேயும் அதே மெத்தட் தான். கீழே அதே மாதிரி புஷ் கொடுத்துருக்கனால நமக்கு ஷேக்கிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. நம்ம ரவுண்ட் ஷேப்பு ஸ்டாண்டில் வந்து லேசாக புஷ் இருந்தாலும் கொஞ்சம் லேசாக ஆடுற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நம்ம நல்லா ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வச்சோம் அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுது. எந்த வித ஷேக்கும் கிடையாது. அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. நம்ம அதே மாதிரி இதில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நான் கிளாத்தும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டை விட இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். யாரும் நமக்கு ஹெல்ப் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரெண்டாவது, எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். இதில் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். நம்மளோட டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதில் நல்லா கிளாத்தை டைட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரேமை கொண்டு வந்து ஸ்டாண்ட் மேலே வச்சு தான் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டாண்ட்லலாம் ஒர்க் பண்ணுவோம். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. டேரெக்டாக கிளாத்தை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டால் இன்றைக்கி நிறைய ஆரி ஒர்க் பண்ணுற எல்லாருமே இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணலாம். நம்மளோட வேலை ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கிளாத் வந்து ஜஸ்ட் அது மேலே விரிச்சிட்டு நீங்கள் ஒவ்வொரு சைடில் உங்களுக்கு எத்தனை கிளிப் தேவையோ அத்தனை கிளிப் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அது இத்தனை தான் போடணும் அத்தனை தான் போடணும்னு கிடையாது. மேக்ஸிமம் ஒவ்வொரு சைடுக்கும் நீங்கள் ஒரு 3 கிளிப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லாவே டைட்டாக இருக்கும். அதுக்கு மேலே தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது போடக்கூடாதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு கிளிப்பும் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த இடத்துல கிளிப் வேணும்னு தோணுதோ அங்கெல்லாம் கிளாத்தை நல்லா டைட்டாக இழுத்துட்டு எல்லா சைடும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கிளிப் போட்டுட்டோம் அப்படின்னா கிளாத் ரொம்பவே டைட்டாகவே அதில் ஃபிக்ஸ் ஆகிடுது. நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற யாருக்கும் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் தேவை அப்படின்னா மெட்டீரியலும் வாங்கிக்கலாம். ஆரி மெட்டீரியல் மட்டும் இல்லை, ப்ரூச்சஸ் மெட்டீரியலும் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரூச்சஸ் மெட்டீரியல் வேணும்னாலும் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ப்ரூச்சஸும் நம்ம ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம். அதை பற்றின டீட்டெயில் தெரியணும்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதே நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டோட டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸ்டாண்ட் வந்து ரொம்ப மினிமம் ஸ்டாக் தான் அலாட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இது போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து நம்ம குரூப்லலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் சில பேர் வந்து அதை கொஞ்சம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் அதெல்லாம் எங்களுக்கு கிளியராக சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இப்போ வந்து கிளிப் போட்டு டைட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் வந்து இதில் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான் இது. நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து வீடியோவாக எடுத்து தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டால் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். அழகாக இதை கொண்டு வந்து வச்சோமா அப்படியே வேலை பார்த்தோமா அப்படியே எடுத்து மூவ் பண்ணி வச்சோமான் இருக்கோம். எங்கேயா ஒரு இடத்துல நம்ம சாஞ்சி உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்கவே இருக்காது. ஷேக்கிங்கோ இல்லை கொஞ்சம் ஃப்ரேம் லூஸ் ஆகிடும் அதனால நம்ம கிளாத் அடிக்கடி டைட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம கம்ப்ளீட்டாக இந்த கிளிப் போட்டு எத்தனை கிளிப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 2 தான் போட்டிருக்கேன் ஒரு சைடுக்கு. அந்த லென்த்தாக இருக்க சைடுக்கு மட்டும் 3 போட்டிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளிப் போட்டுக்கலாம். ஒரு தடவை ஸ்டாண்டு வாங்கிட்டு இந்த கிளிப்பும் சேர்த்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இரும்பு ஸ்டாண்ட் தான். நம்ம ரவுண்ட் ஸ்டாண்டே வந்து நம்ம இன்னமும் பத்திரமா தான் வச்சுருக்கோம். எல்லாருமே கண்டிப்பாக அப்படி தான் வச்சுருப்பீங்க. என்ன ஒரே ஒரு அதில் ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கிங், அந்த லெக் வந்து சில பேருக்கு ஷேக் ஆகிற ப்ராப்ளம் மட்டும்தான் இருந்தது. அதர்வைஸ் அதுலேயும் வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதில் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆரி பண்ணுறதுக்கு அந்த ரவுண்ட் ஸ்டாண்டை விட இப்போ இந்த பாக்ஸ் ஸ்டாண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஸோ உங்களில் யாருக்கும் வேணும் அப்படின்னா
வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது. ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. நம்ம வந்து 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால நம்ம எல்லா மெட்டீரியல்லுமே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோ எல்லாமே டீட்டெயில்டாக கிடச்சிரும். உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் உங்கள் ஏரியாவுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். நீங்களே கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் தயக்கம் இருக்குது, ஃப்ரீ கிளாஸில் கற்றுக்க முடியுமா அப்படின்ற டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்லேருந்து அவங்க ஆல்பம், ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக்கு, இது எல்லாமே வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அது இந்த வீடியோலாம் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆர்வம் இருக்கவங்க மட்டும் பண்ணுங்கள். டைம் பாஸ்க்கு யாரும் கண்டிப்பாக பண்ண வேண்டாம். நம்மளோட நெக்ஸ்ட் பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.